சனியின் வக்ர பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா, சனி தன்னுடைய வக்ர பார்வையால தனுசு ராசியை பார்க்கிறாரு. இதுவரைக்கும் வீண் செலவுகளை கொடுத்து வந்த சனி பகவான் இனி அதை சுப செலவுகளாக மாற்றுவாரு. தூக்கத்துல இருந்த கனவு பிரச்சனைகள் தீரும், நிம்மதியான தூக்கம் வரும். சனி வக்ரமா கன்னிராசியை பார்க்கறதுனால தந்தை வழியில ஏற்பட்ட செலவுகள் குறையும். அவரோட ஆரோக்கியம் தொடர்பான கவலைகள் நீங்கும். சிலர் பித்ரு காரியங்களை முறையா செஞ்சு முன்னோர்களினுடைய ஆசிகளை பெறுவீங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இனி உங்கள் கூடவே இருக்கும். பிள்ளைகளால பெருமைகள் சேரும். அவங்களால பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி வக்ர பார்வையினால பார்க்கறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக நிலத்துல ஒரு நிலம் அல்லது மனை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த காலகட்டத்துல அதை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். குலதெய்வ கோயில் திருப்பணியில கலந்துப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சூரியன் தன்னுடைய சொந்த வீடான 8ல கேதுவோட மறைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்துல மனதுல தேவையற்ற பயம் தோன்றி மறையும். உடல்ல வெப்பம் தொடர்பான சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படலாம். நிறைய நீர் ஆகாரங்களை எடுத்துக்கிறது நல்லது. பிரதோஷ நாள்ல சிவாலய தரிசனம் செஞ்சு அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கிறது விசேஷம். அன்னதானத்துக்கு இயன்ற பங்களிப்பு வழங்குறது அனுகூலத்தை தேடித்தரும். இன்னும் இதே மாதிரி பல ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.